அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார்னு பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 10 இறை வார்த்தை 27 30 முடிய. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்கச் செய்யும். பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும். நல்லார் தாம் எதிர்பார்த்திருப்பதை பெற்று மகிழ்வர். பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமல் போகும். ஆண்டவரின் வழி நல்லாருக்கு அரணாகும், தீமை செய்வோருக்கோ அது அழிவை தரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது. பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். எப்படி பாருங்கள், நல்லார் பொல்லார், அப்படி தானே? அப்போது ஆண்டவரை தேடுகின்றார்கள் அனைவருமே நல்லவர்னு சொல்கிறார் இறைவார்த்தையில். நான் சொல்ல மக்களே, இறைவார்த்தையில் ஆண்டவரை தேடாதவர்கள் ரெட்டை வேஷம் போடுவார்கள் தெரியுமா? நாங்கள் கடவுளோடு தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் செல்வத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லாட்டா உலக பிராரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்படியா? ஆனால் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்களுக்கு உலக பிராரத்துக்கு அடிமை இல்லையான்னு நீங்கள் எங்களை கேட்கலாம். வாஸ்தவம் தான். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை அதை அவரில் தரப்போகிறாரு. என்ன உழைச்சாலும் ஏதாவது மிஞ்சுமா? இப்போ வர்ற வியாதியை பார்த்தீங்களா? செல்லரிக்கிற வியாதி, எங்கே பார்த்தாலும் செல்லரிக்கிற வியாதி தான் இல்லையா? ஏதாவது மிஞ்சுமா? இல்லை. சில பேர் கடவுளுடைய கிருபையால் இருக்குன்னு சொல்கிறத ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி வெளியில் எடுத்துடுறாரு அவங்கள. சில பேருக்கு இல்லைன்னு சொன்னாலும், மருத்துவர் சொன்னாலும் இருக்குங்கிற மாதிரி வந்து கடைசியில் இறுதியில் மரணத்தை கூட சந்திக்கிறாங்க. மரணம்னு சொன்னோன்னா பயமாக இருக்குதா? இறப்பும் பிறப்பும் இறைவன்கிட்ட தான் இருக்குது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ நாம் வந்து ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும். அப்போ நம்ம அவரிடம் அச்சம் கொள்வது எல்லாமே ஆயுளை நீடிக்க செல்லுறது. நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர். ஆண்டவர்கிட்ட என்ன நினைக்கிறோமோ அதை அவர் தருவார்னு சொல்கிறாங்க. ஆண்டவரின் வழி நல்லாருக்கு அரணாகும். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குமோ அதை அவர் நமக்கு அரணும் அடைக்கலையும் பாதுகாப்புமாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது. அப்போ நாம் கடவுளுக்கு அஞ்சி நடப்போராக இருந்தால் நாம் எதுக்கு பயப்படணும் இல்லையா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோடு கூட இருந்தால் உனக்கு நான் ஆயுசை தருவேன். இவ்வுலகில் வாழும் மட்டும் உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தேற்றுவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை எந்த காரியத்தில் இருந்தாலும் தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன் என் கரத்துக்குள் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போது நோயோ நொடியோ தீமையோ அனைத்து நம்மளை விட்டு விலகி போகும்படி ஆண்டவர் நமக்கு அரணாக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும். உலக பிராரம் ஓடுகிறாங்க அவங்க. அப்படி ஓடும்போது பணம் யாருக்கும் எதுவும் நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயுட்காலம் குறுகிவிடும். அவர்களுக்கு பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமல் போகும். என்னென்னலாம் அவங்க திட்டமிட்டாங்களோ, பணம் இருக்கும், பதவி இருக்கும் இல்லையா? ஆள் பலமும் இருக்கும், பணபலமும் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க நினைச்சது நடக்காமல் போகும் அப்படிங்கிறாரு. தீமை செய்வோருக்கு அது அழிவை தரும். பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார். எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நாம் தேடி பார்க்கும்போது அவர்கள் இல்லாமல் போவார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் நல்லாரா பொல்லாரா? நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா? பிறரை வஞ்சிக்கிறோமா? பிறருக்கு நன்மை செய்கிறோமா? பிறரை ஏமாற்றுகிறோமா? நாம் ஏமாற்று வழியில் நடக்காமல் இருக்கிறோமா? இறை வார்த்தையே நமக்கு பதில் கொடுக்கிறது இல்லையா? நாம் எந்த வகையில் இருக்கிறோம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நல்லார் போல் உம்மோடு இணைந்து நடக்கும் அந்த வரத்தை தர வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காள்? நீங்கள் தான் சொன்னீர்களே, நான் அப்பொழுது எப்போதும் உன்னை பாதுகாப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதுபோல் நீரே எங்களுக்கு பாதுகாப்பு மரணமாக இருந்து எல்லா நிலையிலும் எங்களை பாதுகாத்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உண்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தாமே எங்களுக்கு எல்லாமே. நீரின்றி ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.